ஓகே, அசைன்மெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பிரஷன் இது கொடுத்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை தூக்கி வேரியபிளில் போடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 5ன்றது எவ்வளோ போய் விடும். பி ஈக்குவல்ஸ் ஏ ஸ்டார் 5 அப்படின்னு போட்டோம்னா ஸோ மெமரியில் ஸோ இது என்னாகும், இந்த லைன் முடியும் போது ஏவில் 5 ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த லைன் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 5 ஸ்டார் 5 என்ன 25, இந்த 25 தூக்கி பியில் போடும், பியில் 25 போடும் இல்லைங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னுடைய ஒர்க்குன்னு பார்த்தோம். அப்ரிவியேட்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தேவைப்படலாம். சி ஈக்குவல் சி ப்ளஸ் 1 இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்யூமுலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் அக்யூமுலேஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + அப் டு n வரைக்கும் சம் பண்ணும் அப்படின்னா இது ஒரே இதில் பண்ணுறதுக்கு பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இப்போ சி ஈக்குவல் சி ப்ளஸ் 1. ஸோ ஆரம்பத்தில் எடுத்த உடனே சியை வந்து 0ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் 1 அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 1ன்னு வரும். அதே சி ஈக்குவல்ஸ் எகெயின் சி ப்ளஸ் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது 2ன்னு ஆகும். ஸோ இது ஒரு அக்யூமுலேஷன் ப்ராசஸ். இங்கே என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் பர்ஃபார்மிங் த ஒர்க் ஆஃப் கவுண்டர், கவுண்டிங் ஃப்ரம் 0. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் சி ப்ளஸ் சம் எக்ஸ்பிரஷன் வரும் சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன். ஸோ ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அது கூட இந்த வேல்யூ சேர்ந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியான கேஸில் அப்ரிவியேட்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்னது, சி ஈக்குவல் சி ப்ளஸ் சம் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சி ப்ளஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் 2 இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், கரண்ட் ஏவோட வேல்யூவில் 2 ஆட் பண்ணி ஏற்கனவே என்ன சி வேல்யூ இருக்கோ அது கூட ஆட் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலன்ட், இப்போ சி ஈக்குவல் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2. ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேட்டட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல்ஸ் இருக்குது, மைனஸ் ஈக்குவல் இருக்குது, ஸ்டார் ஈக்குவல் இருக்கு, டிவிஷன் ஈக்குவல் இருக்கு, மாடியுலஸ் ஈக்குவல் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரிங்களா. அடுத்தது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் அண்ட் சி ப்ளஸ் 1 இந்த மாதிரி ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு வந்துச்சுன்னா மட்டும் ஸோ இது என்னன்னு சொல்லலாம்னா சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சி ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 1ன்னு சொல்லலாம். ஸோ இதை விட இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ப்ளஸ் சி சரிங்களா. இது என்னது, ப்ரிஃபிக்ஸ், இது போஸ்ட் ஃபிக்ஸ். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு மெமரியில் அப்டேட் பண்ணிவிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல்ஸ் 5, டி ஈக்குவல்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் டி சாரி ப்ளஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மெமரியில் என்ன பண்ணியிருக்கோன்னா சியில் 5ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துக்கு வரும்போது ப்ளஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது முதல்ல பண்ணோம். அப்போ என்னாகும், இது எரேஸ் ஆகிட்டு 6 ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் சி வேல்யூ என்ன இருக்குது 6, அதை தூக்கி டியில் போடுவோம். அப்போ டிலையும் என்ன ஆகும் 6ன்னு வரும். இதே சி ஈக்குவல்ஸ் 4, டி ஈக்குவல்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மெமரியில் பார்த்தீங்க அப்படின்னா சியில் 4 இருக்கும். இங்கே வரும்போது முதல்ல இந்த வேல்யூவை எடுத்துக்கும். இந்த வேல்யூ எடுக்கும் போது என்னாகும் 4ன்னு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன் முடிஞ்ச வாட்டி இந்த வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஆனால் இங்கே ஸ்டோர் ஆகிறது என்ன, ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வேல்யூ தான் டியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது போஸ்ட் ஃபிக்ஸ், இது ப்ரீஃபிக்ஸ். ஸோ முன்னாலேயே ஒர்க்கை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸு போஸ்ட் ஃபிக்ஸு. ஸோ இப்போது
பாருங்க. ஓகே, இப்போ ஒரு சின்னதாக சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். Okay, int c equals 5. Printf prefix sample. Printf %d c. முதல்ல current value display பண்ணிக்கிறேன். Printf %d plus plus c. Printf %d c. Printf postfix sample. Printf %d c. c equals மறுபடியும் 5 நான் அசைன் பண்ணிக்கிறேன். Printf c++ printf c. ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, ஸோ இது என்ன இருக்கு, எடுத்த உடனே சியில் 5 போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த 5 இந்த லைனில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாலே நான் என்ன பண்ணிட்டேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூ எடுத்திருக்கேன். அதனால இந்த 6ன்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த லைன் வரும்போதும் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால அந்த 6ன்றது தான் எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ 6ன்றது வந்துருச்சு. அடுத்தது போஸ்ட் ஃபிக்ஸ் சாம்பிளில் எகைன் இனிஷியலில் 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், 5 வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எடுத்த உடனே சியோட வேல்யூ இதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் மெமரி லொக்கேஷனில் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் என்னாச்சு, ஏற்கனவே இருக்கிற வேல்யூ என்ன 5, அந்த 5 தூக்கி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடுச்சு. அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு முன்னால் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா 6ன்றது அடுத்த லைனில் வருது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரீஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸனுடைய பர்பஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம், அப்ரிவியேட்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், மைனஸ் மைனஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு தான் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட் சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். தேங்க்யூ.